வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தகவல் பூமி சேனல். இன்றைய பதிவில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த கோவில் சென்று வழிபட்டால் வாழ்க்கை நலம் பெறும், வாருங்கள் அது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக அரிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர தகவல் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவரவர் நட்சத்திரக்கு ஏற்பட வழிபட வேண்டிய கோயில்கள் என்று சில உள்ளது. அவைகள் பின்வருமாறு. நட்சத்திரங்கள் 27 என்பது யாவரும் அறிந்ததே. இந்த நிலையில் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு கோயில் உண்டு. மேற்படி அவரவர் நட்சத்திரக்கு உரிய கோயிலை தரிசித்தால் எண்ணற்ற நல்வாழ்வை பெறலாம். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்கு உரிய கோயில்கள் பின்வருமாறு. அஸ்வினி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் திருவாரூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்துறைப்பூண்டியிலிருந்து மேலும் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கான ஆலயம். பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் அக்னீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் நல்லாடை என்ற ஊரில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆலயம். கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சா நகரம் உள்ளது. இதன் மெயின் ரோட்டில் இருந்து பெரியின் சாலையில் 1/2 கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம். இது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் வழிபட வேண்டியது பாண்டவத்தூத பெருமாள் திருக்கோயில். இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எதிரில் உள்ள சாலையில் அமைந்துள்ளது. இது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிநாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் முகுந்தனூர் என்ற ஊர் உள்ளது. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது. இது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆலயம். திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபயவரதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலயம் அதிராம்பட்டினம் என்ற ஊரில் உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டுக்கோட்டைக்கு சென்று அங்கிருந்து 12 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஊரை அடையலாம். இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆலயம். புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிதீஸ்வரர் திருக்கோவிலை வழிபாடு செய்யுங்கள். இந்த கோவில் பழைய வாணியம்பாடியில் அமைந்துள்ளது. வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் 67 கிலோமீட்டர் தொலைவில் வாணியம்பாடி உள்ளது. அங்கிருந்து 3 கிலோமீட்டரில் பழைய வாணியம்பாடி இருக்கிறது. இது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆலயம். பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் அட்சயபுரீஸ்வரர் திருக்கோவில். பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் 30 கிலோமீட்டர் சென்றால் விலங்குளம் என்ற ஊர் வரும். அங்கிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம். புதுக்கோட்டையிலிருந்து பேராவூரணி வழியாகவும் விலாங்குளம் வந்தடையலாம். இது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோயில் கடற்கடேஸ்வரர் ஆலயம். கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோவில் செல்லும் சாலையில் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவிசநல்லூர் இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருந்த தேவன்குடி என்ற ஊரில் இந்த ஆலயம் உள்ளது. இது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆலயம். மகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வழிபட வேண்டும். திண்டுக்கல்லிலிருந்து நத்தம் செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் விராலிப்பட்டி விளக்கு உள்ளது. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம். இது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். பூரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபட வேண்டும். இந்த ஆலயம் திருவரங்குளம் என்ற ஊரில் உள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் திருவரங்குளம் உள்ளது. இது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். உத்தரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபடுங்கள். இந்த ஆலயம் இடையாற்று மங்கலம் என்ற ஊரில் உள்ளது. திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லால்குடி சென்று அங்கிருந்து 5 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம். இது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது கிருபா குபேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் கோமல் என்ற ஊரில் உள்ளது.
கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கிறது குத்தாலம். இங்கிருந்து பிரியும் சாலையில் 8 கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம். இது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் சித்திரத வல்லப பெருமாள் திருக்கோவில். மதுரையிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குருவித்துறைக்கு மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து பஸ் உள்ளது. குருவித்துறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் இருக்கிறது. இது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் தாத்ரீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் சித்துக்காடு என்ற ஊரில் உள்ளது. சென்னை பூந்தமல்லி சாலையில் தண்டுரை என்ற ஊரில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சித்துக்காடு உள்ளது. இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயம் திருமலை கோவிலில் உள்ளது. மதுரையிலிருந்து 155 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கோட்டை சென்று அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆலயத்தை அடையலாம். இது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் திருநின்றியூர் என்ற ஊரில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து சிறுகாழி செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் பசுபதி கோவில் உள்ளது. பஸ் நிறுத்தத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் இருக்கிறது. இது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது சிங்கிரீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் மப்பேடு என்ற ஊரில் உள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து தக்கோலம் செல்லும் வழியில் 45 கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருத்தலம் இருக்கிறது. பூந்தமல்லியில் இருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் 22 கிலோமீட்டரில் மப்பேடு உள்ளது. இது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட ஆலயம் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் கடுவெளி என்ற இடத்தில் இருக்கிறது. தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணை செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கடுவெளி என்ற ஊர். இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலயம் பூங்குடி என்ற திருத்தலத்தில் சிவகங்கையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஓக்கூர் உள்ளது. இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பூங்குடி தலத்தை அடையலாம். இது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டும். திருப்பார்கடல் என்ற இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. வேலூரிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் காவேரிப்பாக்கம் உள்ளது. இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 2 கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம். ஆற்காடு வாலாஜாவில் இருந்தும் பஸ் வசதி உள்ளது. இது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலயம் கொருக்கை என்ற இடத்தில் உள்ளது. கும்பகோணத்தில் இருந்து தாராசுரம் மொழியூர் வழியாக மருதாநல்லூர் செல்லும் பஸ்களில் இங்கு செல்லலாம். இது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. இது திருப்பகலூர் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் இருக்கிறது. இது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவானேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள இறைவனை வழிபாடு செய்யுங்கள். இந்த ஆலயம் இருப்பது ரங்கநாதபுரம் என்ற ஊர். திருவையாறிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருக்காட்டுப்பள்ளி. இங்கிருந்து அகரப்பேட்டை செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் உள்ளது. இது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது சகசர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் தீயத்தூர் என்ற இடத்தில் இருக்கிறது. புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருபுவன வாசல் செல்லும் சாலையில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் தீயத்தூர் உள்ளது. இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது கைலாயநாதர் ஆலயமாகும். திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாத்தையங்கார்பேட்டை செல்ல வேண்டும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காரகுடி என்னும் இடத்தில் இந்த ஆலயம் உள்ளது. இது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான ஆலயம். இதுவரை சொல்லப்பட்ட கோவில்களின் முழு விவரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது. ஒரு முறையாவது இங்கு சொல்லப்பட்ட கோவிலுக்கு
அவரவர்களுக்கு உண்டான நட்சத்திரப்படி போய் வாருங்கள். உங்களுக்கு வாழ்வில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். மீண்டும் மற்றுமொரு அரிய தகவல் பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.